அடைகிறேன். ஆண்டவரே, இந்த டைமில் கூட நான் என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் பார்க்குற டாபிக் நீங்கள் அறிவிங்க, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. உங்களுடைய வேர்ட் பிரசங்கிக்கிறப்ப ஆண்டவரே அது வந்து பியூராக, கன்விக்ஷனோட, கிளாரிட்டியோட ஆண்டவரே, ஃப்ரம் அ குட் கான்ஷியன்ஸ், நல்ல மனசாட்சியிலிருந்து நான் பேச கிருபை செய்யுங்க. பேசுகிற சத்தியம் முதல்ல நான் பேசுகிறேன். இட் இஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட், தென் ஃபார் அதர்ஸ். ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கிற ஜனங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னை தான் குத்துறாங்கன்னு நினைக்காம ஆண்டவரே, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது, அதை உணர்ந்து அவங்களுக்கு ஆண்டவரே அவங்க வளர வேண்டிய இடத்துல அவங்களுடைய பாவத்தை சுற்றி காட்டப்படுதுன்னா அவங்கள தாழ்த்தி அந்த வார்த்தைகளை அவங்களுடைய வாழ்க்கைக்குன்னு அதை எடுத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. லெட் them not resist it. ஆண்டவரே, அவங்க இது என்னை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அதை ஒதுக்காம let them take it for themselves. ஆண்டவரே, அண்ட் ஒருவேளை இது அதை if their heart is clear, ஆண்டவரே, let them thank the Lord and move on. பட் ராஜா, பேசுகிற காரியங்களுக்கு let them not take offense at me, for I am simply a vessel, O Lord. நீங்கள் மகிமை அடைகின்ற உயர்த்தப்படுங்க. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மலப்புதான். ஆமென். ஓகே, நாம் இன்னைக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திறந்துக்கோங்க. எங்கே எடுங்கன்னா கோ டு த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஓகே, அதில் வந்து அந்த பைபிளுடைய ஃபர்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒபதயாங்கிற புக் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சங்கீதம், நீதிமொழிகள், எக்லெசியாசிஸ், பிரசங்கி, அந்த அந்த வரிசையில் அப்படியே வரும். டேனியல், அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆமோஸுக்கு அப்புறம் இருக்குது ஒபதயா. ஓகே, அந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது, தி புக் ஆஃப் ஒபதயா. நம்மளுடைய நியூஸ் சீரீஸில் திஸ் இஸ் அ புக் ஃபார் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் லார்ட்ஸ் டே. தேவனுடைய இந்த நாளில் அடுத்த சில நாட்களில் நம்ம இந்த புத்தகத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ உங்கள் மைண்டில் வந்து யோசிக்கலாம், லைக் வை திஸ் புக், ரைட்? இது ரொம்ப சின்ன புக்கு, ஒரே சாப்டர் தான் இருக்குது. தெர் இஸ் ஒன்லி ஒன் சாப்டர். உங்கள் மைண்டில் என்ன கேட்கலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த புக் இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. உபதயான்னு ஒரு புக்கு இருக்குதா பைபிளில், அதே நமக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த புக்கை வந்து நம்ம இப்போ எப்படி அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு என்னென்னா மைனர் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ப்ராஃபட்ஸ் சிலர் இருக்காங்க பைபிள். ஜெரமையா, ஐசாயா, எசேக்கியலும் வந்து லைக் ஒரு மேஜர் ப்ராஃபட் தான். இவங்கெல்லாம் மேஜர் ப்ராஃபட்ஸ், ஆஸ் இன் அவங்களுடைய ப்ராஃபஸி, அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப பல்கான ஒர்க், நிறைய எழுதியிருக்கிறாங்க, நிறையா தேவன் அவங்க மூலமாக பேசியிருக்கிறேன். அண்ட் மைனர் ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க, அவங்க ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. இந்த நாகம், ஆமோஸ், செக்கரையா, செஃபனாயா, ஹாகாய், இவங்கெல்லாம் இந்த ஜோனா, டேனியல், அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜோவல், ஒபதயா, இவங்கெல்லாம் வந்து மைனர் ப்ராஃபட். மைனர் ப்ராஃபட்னா அர்த்தம் என்ன இல்லை அப்படின்னா, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை, இவங்களுடைய ஒர்க் வந்து லெஸ் இன் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லாத ப்ராஃபட்ஸி இவங்க எழுதியிருக்கிறாங்க, இவங்க அந்தளவுக்கு முக்கியம் இல்லாத வார்த்தைகளை ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. கிடையாது. மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்ல வர்றப்ப ஓன்லி மைனர் இன் சைஸ். ஓகே, அது நிறைய சொல்லியிருக்காங்க, இவங்க கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பட் ரெண்டுமே யாருடைய வார்த்தையாக இருக்குது? தேவனுடைய வார்த்தையா. ஒபதயாவாக இருந்தாலும் சரி, செஃபனையாவாக இருந்தாலும் சரி, ஜெரமையாவாக இருந்தாலும் சரி, ஜெனசிஸாக இருந்தாலும் சரி, ரெவலேஷனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ நம்ம அதில் டிஸ்டிங்ஷனை வந்து பிரிக்கக்கூடாது. ஓகே, அதை நம்ம வந்து டிவைட் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம லெஸ் இன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அண்ட் ப்ரிசைஸாக ஃபார் தட் ரீசன், அதுக்காகவே வந்து ஐ ஃபெல்ட் வி ஷுட் கோ த்ரூ அ மைனர் ப்ராஃபிட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது நமக்கு தர்ற கம்ஃபர்ட், இது நமக்கு தர்ற ஜாய், அதில் எப்படிப்பட்ட முத்து ஒளிஞ்சிருக்குது, அதில் எப்படிப்பட்ட பொக்கிஷம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக பை த கிரேஸ் ஆஃப் காட் இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பாருங்க, 2 தீமோத்தி 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம், 16, 17 என்ன போட்டிருக்குது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. அண்ட் இதை நம்ம எப்படி படிக்கலாம்? ஒபதியா தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எதுக்கு ஒபதியா நமக்கு தரப்பட்டிருக்குது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நீங்க நானே ஆண்டவர் பத்தி தெரிஞ்சு கிறிஸ்டியன் மெச்சூரிட்டியில நம்ம வளர்றதுக்கும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும்,
நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஸோ ஒபதியா நம்மளுடைய லைஃப்பில் இட் ஹேஸ் அ மெசேஜ். அது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அது டைரக்டாக நமக்கு எழுதப்படல, பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் அஸ். இட் இஸ் நாட் ரிட்டன் டு அஸ். நமக்கு எழுதப்படல. ஒபதியா வந்து டு டேனின்னு எழுதல, பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் டேனி. இட் இஸ் நாட் ரிட்டன் டு பிஆர்பிசி, பட் இட் இஸ் ரிட்டன் ஃபார் பிஆர்பிசி. நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஸோ வி மஸ்ட் பே அட்டென்ஷன் டு வாட் காட் இஸ் சேயிங். ஆண்டவர் அது மூலமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்கு நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்கு. ஓகே, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக வி மஸ்ட் பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம், பட் ப்ரைமரியாக நம்ம 3 கொஸ்டின் கேட்கணும். புக் ஆஃப் ஒபதேயா நம்ம படிக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம். என்ன கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்கணும்? யார் இந்த புத்தகத்தை எழுதுறா? ஹூ இஸ் ரைட்டிங் திஸ் புக்? அண்ட் ரெண்டாவது, டு ஹூம் இட் இஸ் ரிட்டன், யாருக்கு இது எழுதப்படுது? அண்ட் மூணாவது சிம்பிள் கொஸ்டின் என்ன தெரியுமா? why it is being written, என்ன கான்டெக்ஸ்ட்ல இது எழுதப்படுது? why ஆண்டவர் ஏன் இந்த ஒரு சாப்டர் இருக்கிற உபதியாவை எழுதுறாரு? what is so important? ஸோ அதை நம்ம கேட்கணும். ஓகே, ஸோ முதல் கொஸ்டின் என்னது? God wrote the book. அதுதான் இவ்வளோ நேரம் சொன்னேன். பட் அதோட சேர்த்து இன்னொன்று ஒரு இது இருக்குது. என்னது? God wrote the book, but Obadiah wrote it. ஆண்டவர் எழுதினாரு, ஆனால் யார் மூலமாக எழுதினாரு? மனுஷன் மூலமாக எழுதியிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை ஜென்ரலா ஆண்டவர் அவருடைய சித்தத்தை யார் மூலமாக செய்கிறவராக இருக்கிறாரு? இட் இஸ் த்ரூ ஹியூமன் ஏஜென்ட்ஸ். மனிதர்கள் மூலமாக தான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய கேரக்டர், அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, ஸோ கொஸ்டின் 1 என்னது? ஹூ ரோட் த புக்? ஒபதியா எழுதியிருக்கிறார். ஒபதியாங்கிறவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. எனக்கு எப்படி தெரியும்? 1வது வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அதில் என்ன போட்டிருக்குது? ஒபதியாவின் தரிசனம்னு போட்டிருக்கு. ஓகே, ஒபதியா சாப்டர் 1ல் verse 1 கிளியராக போட்டிருக்குது. யாருடைய விஷன் அது? ஒபதியாஸ் விஷன். ஓகே, அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒபதியா? ஒபதியானா அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் த சர்வன்ட் ஆஃப் த லார்ட். ஓகே, ஒபதியாக்கு அர்த்தம் என்ன? சர்வன்ட் ஆஃப் த லார்ட். பாருங்க, இங்கே கேமரா இருக்குது, இப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடாது குழந்தைங்க. ஓகே, அப்படி போகிறதா அப்படி போங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஒபதியாவுடைய அர்த்தம் என்னன்னா சர்வன்ட் ஆஃப் த லார்ட். ஸோ சர்வன்ட் ஆஃப் த லார்ட் எழுதுறார். அவருடைய பேர் ஒபதியா. ஆக்சுவலாக அந்த ஒபதியாங்கிற பேர் நம்ம நிறைய பேர் குழந்தைகளுக்கு வைக்கிறதில்ல. எனக்கு பையன் பிறந்த ஆஷர்னு வச்சுட்டேன், இல்லைன்னா நான் ஒபதியான்னு வச்சுருப்பேன். அவ்வளோ சூப்பரான பேர், சர்வன்ட் ஆஃப் த லார்டுன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யாராவது நம்ம சர்ச்சில் குழந்தை பிறந்தாங்கன்னா நீங்கள் இந்த பேரை வந்து தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர். ஸோ ஒபதியா, வாட் டஸ் இட் மீன்? சர்வன்ட் ஆஃப் த லார்ட். அவர் எழுதுறார். ஓகே, அண்ட் பாருங்க, அந்த வசனம் என்ன போட்டுருக்குது? இது ஒபதியாவோட என்னது? தரிசனம். பாருங்க, 2 இருக்குது, சொப்பனம் இருக்குது, தரிசனம் இருக்குது. தரிசனங்கிறது என்னன்னா, ப்ராஃபட்ஸ் வந்து அவங்க ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. தேர் அவேக். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிக்சரை காட்டிட்டு இருக்கிறார். ஒரு படம் ஓடுது அவங்க கண்ணு முன்னாடி. அதுதான் தரிசனம். சொப்பனங்கிறது தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் ஒபதியா இதை பார்க்குறாரு. ஆண்டவர் ஒரு தரிசனமாக இதை காட்டுறாரு. ஓகே, ரொம்ப விவிடாக இருக்குது, ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அண்ட் ஒபதியா இதை வந்து எழுதுறாரு. ஸோ அதை பார்க்குறாரு, பார்த்துட்டு எழுதுறாரு. அண்ட் எப்படி தெரியுமா எழுதுறாரு இந்த புக்கில்? ஒபதியா எப்படி எழுதுறாருன்னா, எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸில் எழுதுறாரு. எல்லாத்தையும் எப்படி? நடந்து முடிஞ்ச காலம். அதுக்கு பேர் என்ன? நிகழ்காலம். இல்லை, நிகழ்காலம்னா ப்ரெசன்ட். பாஸ்ட். இறந்த காலத்தில் வந்து அவர் எழுதுறாரு. எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறாரு. He is writing everything as if it already has happened. Okay, as if it has already had taken place. பட் ஆக்சுவலாக அவர் எழுத போகிற காரியம் இன்னும் நடந்து முடியல, நடக்க போகுது. ஆனால் அவர் எப்படி எழுதுறாரு? as if it has already happened. யூஸ்வலாக ப்ராஃபிட்ஸ் இந்த ஒரு மெத்தடை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படி எழுதுறாங்க? எதுக்கு நடக்க போகிறத நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறாங்க? எதுக்கு எழுதுறாங்க தெரியுங்களா? டு அஷ்யூர் த ஹியரர்ஸ். கேட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒபதியா தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, இப்போ நான் எழுத போகிறது, இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக நடக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், இட் வில் டேக் பிளேஸ். ஆண்டவர் வந்து இதை குறித்து அவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். அவர் இதை வந்து தாமதப்படுத்தவோ இதை மாற்றவோ போகிறது கிடையாது. அவர் சொன்னது நடந்து முடிஞ்சதுக்கு சமம். அதாவது அந்த அளவுக்கு உறுதியாக நான் சொல்கிறேன். ஓகே,
ஸோ அந்த வெயிட்டை கன்வே பண்றாரு. ஒபதியா எல்லாத்தையும் பாஸ்ட் டென்ஸ்ல ஏன் எழுதுறாருன்னா, பிகாஸ் ஒபதியா பார்க்குறாரு தரிசனத்தில் ஆண்டவர் இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணிட்டாரு, அண்ட் ஹி வில் மேக் இட் கம் இன் டு பாஸ். தெர் இஸ் நோ சேஞ்ச். ஓகே, அண்ட் பாருங்க இதில் இன்னொரு ஒரு மெத்தட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை வந்து ஒபதியா வந்து அப்ளை பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து ப்ரொஃபட்டிக் டெலஸ்கோப்பிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா, ஒபதியா அந்த விஷனில் 2 ஈவெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறாரு. பாருங்க, ஜஸ்ட் இதோட முடிஞ்சது. டெக்னிக்கலாக இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போயிடுவோம். அந்த ப்ரொஃபட்டிக் டெலஸ்கோப்பிங் அர்த்தம் என்னன்னா, ஒபதியா அந்த தரிசனத்தில் 2 நிகழ்வை பார்க்குறாரு. ஒன்று இப்போ உடனே நடக்க போகிற ஒரு விஷயம், இன்னொன்று பல ஆண்டு கழிச்சு இன்னொன்று நடக்க போகிற ஒரு விஷயம். பட் இது 2ஐயும் எப்படி காட்டுறாருன்னா, ஆஸ் இஃப் 2மே ஒரே டைமில் நடக்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து நீல்கிரிஸ் மவுண்டனை பார்த்தோம்னு வைங்களா, அந்த மவுண்டன் ரேஞ்சை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் இருக்கும், மலைத்தொடர். அப்புறம் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு மலைத்தொடர் இருக்கும். பட் நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரே ஃப்ரேமில் இருக்கும். அதே மாதிரி ஒபதியா 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று இம்மீடியட்டாக நடக்க போகிற ஒன்று, ஆண்டவர் ஒன்றை செஞ்சு முடிக்க போகிறார் இப்போ, அது ஒன்று. பட் அதோட சேர்த்து இன்னொரு ரியாலிட்டியும் அவர் வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணுறாரு, இன்னொன்னையும் அவர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறாரு. என்னது, இன்னொரு ரியாலிட்டி. ஸோ இது 2க்கும் ஒரு டைம் கேப் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரொஃபட்டிக் டெலஸ்கோப்பிங்னு சொல்லுவோம். அண்ட் இந்த தரிசனத்தில் ஒபதியா யாரை பற்றி தெரியுமா எழுதுறாரு? யாரை பற்றி எழுதுறாருன்னா, ஒரு பர்டிகுலர் குரூப்பை பற்றி எழுதுறாரு. ஸோ இங்கே தான் நம்மளுடைய 2வது கொஸ்டின் வருது. டு whom is it written? ஸோ முதல்ல யார் எழுதுறா? ஒபதியா எழுதுறாரு. யாருக்கு இதை எழுதுறாரு? யாருக்கு இதை எழுதுறாருன்னா, இட் இஸ் ரிட்டன் டு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் மெயினாக இட் இஸ் நாட் அபவுட் இஸ்ரேல். அது இஸ்ரேலை பற்றி கிடையாது, ஜூடாவை பற்றி கிடையாது, ஜெருசலேமை பற்றி கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களை பற்றியே அது கிடையாது. பட் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இட் இஸ் ரிட்டன் கன்சர்னிங் ஈடோம்னு இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் யாரை குறித்து? ஏதோமை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு போட்டு. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னது? யார் இதை எழுதுறா? ஐ மீன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யார் எழுதுறா? ஒபதியா எழுதுறா. 2வது கொஸ்டின் யாருக்கு இது எழுதப்பட்டிருக்கு? இட் இஸ் ரிட்டன் கன்சர்னிங் ஈடம். அஃப்கோர்ஸ் இஸ்ரேலைட்ஸுக்கு பிரைமரியா, ஆனால் மெயினாக இந்த புக் இட் இஸ் அபவுட் ஈடமைட்ஸ், ஏதோமை பற்றி. ஓகே, இப்போ த கொஸ்டின் நம்ம மைண்டில் என்ன வரும்னா, ஹூ ஆர் தீஸ் ஈடமைட்ஸ்? யார் இந்த ஏதோமியர்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஹூ ஆர் தீஸ் ஈடமைட்ஸ்? ஸோ பாருங்க, இங்கே தான் நம்ம ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசனுக்கு நம்ம டைவ் பண்ண போகிறோம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நம்ம எடுத்தோம்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அநேக ஜனங்கள்ல இருந்து ஆண்டவர் ஒருத்தரை குறிக்கிறார். ஓகே, யாரு? ஏப்ரஹாமை குறிக்கிறார். ஏப்ரஹாமை குறித்து அழைச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, 12வது அதிகாரம் 1-3 வசனம் பாருங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மித்தவங்களுக்கு. ஓகே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ இங்கே ஆண்டவர் ஏப்ரஹாமை மட்டும் சூஸ் பண்ணுறாரு, அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக. என்ன பர்பஸ்? ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை எழுப்ப போகிறார். ஓகே, ஒரு வித்தை உண்டாக போகிறாரு, ஒரு நபரை கொண்டு வர போகிறாரு. அண்ட் இந்த வம்சம் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்குமா. இதுதான் ஆண்டவருடைய பிளான். ஏப்ரஹாமை ஏன் சூஸ் பண்ணுறாரு? ஸோ தட் ஹீ கேன் பி அ பிளெஸிங் டு எவ்ரி அதர் நேஷன் இன் தி வேர்ல்ட். அண்ட் எப்படி இது நிறைவேறுது? மேசியா இவர் வம்சத்தின் மூலமாக தான் வரப்போகிறார். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணுறாங்க, பாம்பு அந்த டைமில் எல்லாத்தையும் சபிக்கிறாரு. சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயனுடைய வித்து இந்த சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கும், விச் இஸ் லைக் மேசியாவை அதை வந்து பாயிண்ட் பண்ணுது. அண்ட் இந்த மேசியா ஆபிரஹாமுடைய வம்சத்தில் இருந்தால் வர இருக்கிறார். ஆண்டவர் இந்த ப்ராமிஸை ஏப்ரஹாமுக்கு தரார். ஓகே, இப்போ சும்மா நீங்களும் அடிச்சுடாதீங்க. ஏப்ரஹாமுக்கு இதெல்லாமா தெரியும், ஜீசஸ் வரப்போறாரு, எங்கிட்ட இருந்தால் வரப்போறாருன்னு என்ன தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் அதான் சொல்லுது.
ஏப்ரஹாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சாம். ஏப்ரஹாமுக்கு தெரியும், அவர் வந்து அவருடைய ஹோப் ஐசக் மேலே வைக்கல. அவருக்கு தெரியும் ஐசக் அப்புறம் எத்தனையோ சந்ததி தாண்டி மேசியா இந்த என்னுடைய சந்ததியில் வரப்போறாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பைபிள் சொல்லுது the gospel was told to Abraham. ஓகே, ஸோ பாருங்க, இது நானும் அடிச்சுள்ள பைபிள் சொல்லுது. Abraham knew, okay, God's plan is to bless the world, bless the nations, but through me, and particularly through Messiah. மேசியா வரப்போறாரு, அவரை கொண்டு உலகத்தை ஆசீர்வதிக்க போறாரு. அண்ட் அந்த மேசியா என்னுடைய வம்சத்தில் வருவார். இந்த ப்ராமிஸ் வந்து ஏப்ரஹாமுக்கு தரப்பட்டிருந்துச்சு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஏப்ரஹாம் ஹேட் லாட் ஆஃப் சன்ஸ், நிறைய பசங்க இருந்தாங்க ஏப்ரஹாம். அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு பையன் யாரு? இஸ்மாயில். அண்ட் இன்னொருத்தங்க யாரு? ஐசக். ஆண்டவர் இந்த 2 பேர்த்துல இப்போ ஏப்ரஹாமுக்கு சொன்னாரா, இப்போ இந்த ப்ராமிஸ் யாரு கேரி பண்ண போறா? அடுத்த தலைமுறைக்கு யார் அதை எடுத்துட்டு போறா? இஸ்மாயில் கிடையாது, ஐசக் அப்படின்னு சொல்லி ஐசக் வந்து அவர் பாயிண்ட் பண்றாரு. ஓகே, அது நம்ம ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19, 20, 21 நம்ம பார்க்குறோம். அண்ட் பாருங்க, இப்போ ஐசக் வந்து வராரு. இப்போ ஐசக் தான் அந்த ப்ராமிஸை கேரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஐசக்குடைய வம்சத்துல தான் மேசியா வரப்போறாரு. ஓகே, பட் என்ன ஆகுதுன்னா, ஐசக் ரெபேக்காவை ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் திருமணம் பண்றாரு. திருமணம் பண்ணி ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஐசக் ப்ரே பண்றாரு ரெபேக்காக்காக. அண்ட் யார் பிறக்கிறா? அவங்க என்ன ஆகுறாங்க? கன்சீவ் ஆகுறாங்க, கற்பந்தரிக்கிறாங்க. கற்பந்தரிச்சதுக்கு அப்புறம் ஜெனசிஸ் 25ல என்ன ஆகுதுன்னா, ரெபேக்காவுக்கு ரொம்ப அன்யூஷுவல் ப்ரெக்னன்சி. வயிறு ரொம்ப பெருசா இருக்குது, உள்ள ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு நகர்வு, ஒரு அன்யூஷுவல் மூமெண்ட்டை அவங்க வந்து சென்ஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட், பெயின், ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஸோ verse 22 ஆதியாகமம் 25, 22வது வசனத்தில் பாருங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, she goes to pray, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி அவ போறா. ஓகே, ரெபேக்கா வந்து போறாங்க. பாருங்க, இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. தெரியாதவங்க நீங்கள் நல்லா கேளுங்க, தெரிஞ்சவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காதீங்க. பட் ஏன்னா இதில் நிறைய மைனர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்க, அவங்க வந்து கடவுள்கிட்ட போகிறாங்க. ரெபேக்கா, என்னடா வயிறு இப்படி பண்ணிட்டு இருக்குது, என்ன ஆண்டவரே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ப்ரேயரில் வந்து போகிறாங்க. அண்ட் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ரெபேக்கா கிட்ட? verse 23, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாகி இருக்கிறது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்குள்ள 2 நேஷன்ஸ் இருக்கிறாங்க, 2 ஜாதிகள். ஜாதிகள்னா நம்ம ஊர் ஜாதிகள் கிடையாது, பிசி ஓபிசி அப்படி 2 பேர் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. 2 ஜாதிகள்னா 2 நேஷன்ஸ். ஓகே, 2 தேசம் இருக்குது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கணும் பலத்திருப்பார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுல 2 பேர் இருக்கிறாங்க, பட் ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷன், ஒரு ஜாதி ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இன்னொருத்தங்க அவங்களுக்கு கொஞ்சம் சப்ஜுகேட் பண்ணி, ஐ மீன் அவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. பாருங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா யூஸ்வலா பேட்டர்ன் என்னன்னா, மூத்தவங்க தான் தலைச்சாம்பிள்ளை, அவங்களுக்கு தான் வந்து அந்த பர்த் ரைட் இருக்குது, அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள 2 புத்திரர்கள் இருக்கிறாங்க, இளையவன் தான் இளையவனை மூத்தவன் சேவிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப அன்யூஷுவல் அந்த டைம்ல. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். அப்புறம் என்னாச்சு? ரெபேக்கா வந்து குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஸோ டைம் வருது, குழந்தை பிறகுறாங்க, 2 பேரும் பிறகுறாங்க. அண்ட் 25வது வசனம் சொல்லுது, மூத்தவன் எப்படி இருந்தானாமா? ஹி கேம் அவுட் ஆல் ரெட். எனக்கு ஏன் தெரியுமா நான் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா இன்னைக்கு தீமே ரெட். இன்னைக்கு நம்ம ரெட்டை பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, ஸோ மூத்த பையன் பிறக்கிறான், எப்படி இருக்கிறான்? செவன் இருக்கிறான். பட் அந்த சிவப்பு என்ன சிவப்பு தெரியுமா? முடி. வசனம் சொல்லுது, his body like அவனுடைய உடம்பு எப்படி கவர் ஆயிருச்சு தெரியுமா? ஹேரி கிளாத், அதாவது ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி முடி இருந்துச்சாமா அவனுக்கு, செவப்பா. அண்ட் அதனால அவன் பேர் என்னன்னு வச்சாங்க? ஈசா. ஓகே, அண்ட் 26ல் பாருங்க, அடுத்த வசனம். பின்பு யாரு பிறக்கிறா? அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். ஸோ ஈசாவு பிறக்கிறான். அவனுக்கு ஈசாவுன்னு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா ஆளே செவச்சவன் இருக்கான், ரெட்டா இருக்கிறான், முடி நிறையா. பின்னாடி அவன் காலை பிடிச்சி, ஏய் நான் முதல்ல வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காலை பிடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஒருத்தன் உள்ள. அவன் யாரு? அவன் தான் 2வது பையன், இளையவன். அண்ட் அவன் அப்படி பிடிச்சிட்டு இருந்ததுனால அவன் பேர் என்னன்னு வச்சாங்க? ஜேக்கப். மறுபடியும் அதுக்கு தமிழில் அர்த்தம் என்னன்னு இருக்குது? எத்தன் அப்படின்னு இருக்கு. சப்ளான்டர், இஸ் அ டிசீவர் அப்படின்னு தான் இங்கிலீஷ் வந்து சொல்லுது.
ஓகே, ஸோ ஒரு டஸ்ஸில் இருந்திருக்குது. பர்த் டைமில் இருந்தே ரெண்டு பேத்துக்கு ஒரு நான் தான் லைக் உன்னோட இடத்த நான் ஆக்கியபை பண்ணுவேங்கிற ஒரு 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 ஃபைட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு டென்ஷன் இருக்குது ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும். அன்னைக்கு நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, இந்த டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது ஆண்டவர் நியமிச்சது. ஓகே, ஆண்டவர் தான் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சின்னவனை தான் தெரிந்து கொண்டாராம். ஓகே, ஸோ ஏப்ரஹாமுடைய ப்ராமிஸ் ஐசக்குக்கு வரணும்னு ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. இஸ்மவேல் ஐசாக் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஆண்டவர் ஐசக்கை சூஸ் பண்றாரு. இப்போ ஐசக்கில் இருந்து என்ன ரெண்டு பசங்க வராங்க, ஈசாவுன்னு ஒருத்தர் வராரு, யாக்கோபுன்னு ஒருத்தர் வராரு. ஆண்டவர் யாரை சூஸ் பண்றாரு? He chooses Jacob. ஆண்டவர் தான் அதை பண்றாரு. ஓகே, God chooses Jacob. என் வசனம் சொல்லுது, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் யாக்கோபை நேசிச்சார். எதுவுமே பண்ணல, ரெண்டு பேரும் இன்னும் பிறக்கவே கிடையாது. பட் வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஈசாவை வெறுத்து யாக்கோபை நேசிச்சார். வெரி ஸ்ட்ரேஞ்ச். எந்த நல்லதும் பண்ணல, எந்த கெட்டதும் பண்ணல. பட் God loves Jacob and he hates Esau. ஈசாவை அவர் கண்டுக்கல அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல. பட் பைபிள் சொல்லுது he hated Esau. மல்கியா 1வது அதிகாரம் 2-3 நம்ம அதை பார்க்கணும். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆண்டவர் கேட்குறாரு இஸ்ரேலைட்ஸை பார்த்து, அப்பா நீ என்ன ஸ்பெஷல் நினச்சிட்டு இருக்கிறியா? இஸ்ரேலைட்ஸை பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய தம்பி தான், உன்னுடைய அண்ணன் தானே ஈசாவோ, ஆனால் நீ இன்னும் இருக்கிற. ஆனால் இந்த ஏதோமியர்கள்னு ஒரு நபரே இல்லை தெரியுமா? இப்போ நம்ம எங்கேயாவது ஈடமைட் ரெஸ்டாரண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா? கோஷர் ஃபுட்டு நம்ம கேட்கலாம். ஹீப்ரூஸ்ன்னு இருக்கிறாங்க, ஜெருசலேம்னு ஒன்று இருக்குது. ஈடமைட்ஸ்னு யாராவது இருக்காங்களா? கிடையாது. ஆண்டவர் மல்கியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிக்கு தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க நீங்கள் மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க இந்த பூமியில். ஏன்? வசனம் போட்டிருக்குது, யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையும் நான் வெறுத்தேன்னு மல்கியா 1வது அதிகாரத்துல இருக்கு. ஸோ மறுபடியும் பாயிண்ட் என்ன? ரெபேக்காவுக்கு குழந்தை பிறகுது, ஆண்டவர் ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே நியமிச்சுட்டு, இவன் மூலமாக தான் மேசியா வரப்போறார், இவன் மூலமாக தான் ப்ராமிஸ் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் வந்து நிர்ணயிச்சுட்டார். ஓகே, நீங்கள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஜேக்கப் எந்த விதத்துலையும் நல்லவன் கிடையாது. ஈசாவை விட குவாலிஃபைட் ஜேக்கப் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஈசாவை விட ரொம்ப மட்டமானவன் தான் ஜேக்கப். ஆனால் ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் மோசஸ் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் உருக்கமாய் இருப்பேனுங்கிற ஆண்டவருடைய சாவரின் பர்பஸ். ஹீ கேன் சூஸ் எனிபடி. ஸோ ஆண்டவருடைய அந்த சாவரின் விஸ்டம்ல, சாய்ஸ்ல, பவர்ல he chooses Jacob and rejects Esau. ஓகே, பட் உடனே நீங்கள் என்ன நினச்சிடாதீங்க, ஐயோ ஆண்டவரே ஈசாவு பாவம், அவனை போய் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஈசாவு வந்து இன்னசென்ட் கிடையாது. ஓகே, அண்ட் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? ஈடமைட்ஸ் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். we are going to see who the Edomites are. ஏன்னா ஈடமைட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அப்புறம் இந்த உபதையாவும் நம்ம படிக்கவே முடியும். ஓகே, ஸோ பாருங்க, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தில் இந்த ரெண்டு பசங்க பிறக்கிறாங்களா, மூத்தவன் சவச்சவன் இருக்கிறானா, நிறைய முடியோட, இளையன் வந்து வலுவலுன்னு இருக்கிறான், ஸ்மூத், அவனுக்கு எந்த முடியும் கிடையாது. ஓகே, அப்படி தான் பசங்க இருக்கிறாங்க. அண்ட் 27ல் சொல்லுது, the boys grow, ரெண்டு பசங்களும் வளர்றாங்க. பட் மூத்தவன் எப்படி இருக்கிறான்? வேட்டையில் வல்லவனாமா. he is an outdoors man. எப்போவுமே அம்பு கத்தி அருவாள் அதோடைய வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கிறாள் ஈசாவ். ஓகே, அண்ட் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். வைல் ஜேக்கப், யாக்கோபு ஆன் த அதர் ஹேண்ட், அவர் எப்படி இருந்தார்? வெரி குவைட், குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஓகே, இந்த குணசாலிக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்ல வார்த்தை மாதிரி தெரியுது. பட் ஜேக்கப் என்ன மாதிரி ஆள்னா, வீட்டில் இருந்தார், ஹெல்பிங் மதர், ஜஸ்ட் வந்து ரொம்ப நோகாமல் நோம்பி கும்பிட்ற ஆள் மாதிரி. ஓகே, ஜேக்கப். ஸோ ரெண்டு பசங்களும் இப்படி தான் வளர்றாங்க. அண்ட் ஐசக் பாருங்க, 28வது வசனம் சொல்லுது, ஐசக் லவ் ஈசாவும். ஈசாவை யாருக்கு பிடிச்சது? அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்? ஏன்னா அப்பாவுக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சமைப்பாராம ஈசாவ். ஓகே, ஸோ பாருங்க, ரொம்ப ஒரு சேயிங் இருக்கு, the way to a man's heart is through the stomach அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும்னா ஒரு ஆணை வயிற்று வழியாக தான் இருக்குதாம் அதனுடைய ரூட். ஸோ அது மாதிரி ஐசக்கை எப்படியோ கவர் பண்ணிட்டார். யார்? ஈசாவ். எப்படி? நல்லா சமைச்சு போட்டு. ஓகே,
அண்ட் ரெபெக்கா லவ் ஜேக்கப். ரெபெக்காக்கு யார் பிடிச்சிருக்குது? இளைய பையன் தான் பிடிச்சிருக்குது. ஏன்னா வீட்டில் மாவாட்ட சொன்னால் ஆட்டுவான், மாவு அரைச்சிடுவான், அந்த கடைக்கு போயிட்டு வா, இந்த கடைக்கு போயிட்டு வா, எத்தனை தடவை என்னாலும் போயிட்டே இருப்பான் பையன், எங்கேயும் வீட்டை விட்டு போக மாட்டான். ஓகே, இஸ் லைக் கூடாரவாசி. பட் பாருங்க, இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் டிஸ்ட்ராய்ஸ் ஃபேமிலி. நல்லா ஞாபகம் வச்சு, இந்த பையனை எனக்கு பிடிக்கும், எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும், எனக்கு இளையவளா தான் பிடிக்கும், இப்படி இருந்தால் that will only wreak havoc at house. வீடு வந்து ரெண்டாக தான் போகும். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்குது. 29வது வசனம் பாருங்கள். ஸோ 2 பசங்கள் இப்படி இருக்காங்களா? அண்ட் ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, 29வது வசனத்தில் யாக்கோபு வந்து நல்லா கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கிறார். நல்லா செவன்னு, அதில் என்ன போட்டாருன்னு தெரியல, பட் ரெட்டாக இருக்குது. மறுபடியும் ஷர்ட் ரெட்டு இன்னைக்கு. அதனால தான், ஏன்னா ஈசாவும் சிவப்பாக இருந்தார், அவருக்கு சிவப்பான கஞ்சி ஏதோ ஒரு ரீசன்னால பிடிச்சிருக்குது. மேபி ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்குது எல்லாம். ஸோ நல்லா சமைச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஈசாவு வேட்டைக்கு அப்புறம் ஹி கம்ஸ் வெரி எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்டாக வந்து அவர் வீட்டுக்கு வர்றார். ஓகே, வந்ததுக்கு அப்புறம் 30வது வசனம் அவர் யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறாரு? யாக்கோப், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் குடிக்க அந்த கஞ்சி தான், பார்க்கவே நல்லா இருக்குது, எனக்கு தான் அப்படிங்கிறார். அண்ட் யாக்கோபுக்கு ஒரு விஷயம் அவங்க அண்ணனை பற்றி தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ஈசா வந்து தனக்கு ஒரு ஆசைன்னு இருந்தால் அது அப்போவே தீக்கிற ஆள். புரியுதா? இந்த வெயிட், இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் எல்லாம் அவருக்கு செட் ஆகுது. எனக்கு கண்ணில் பார்த்தா எனக்கு இப்போ வேணும், அது மாதிரி ஒரு நபர். ஸோ யாக்கோபுக்கு அண்ணன் இதில் வீக்குன்னு தெரியும். ஓகே, பசினா அப்போவே சாப்பிட்றணும், 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்போ வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னா அப்போவே கல்யாணம் பண்ணுறாள். இதுதான் வந்து ஈசாவுடைய கேரக்டர். யாக்கோபுக்கு அது நல்லா தெரியும். யாக்கோபுக்கு இப்போ என்ன ஆசை? அந்த மூத்த பையனுடைய, அந்த தலைச்சாம் பையனுடைய ஆசீர்வாதம் வந்து வேணும். யாக்கோபுக்கு என்ன டிசைர்னா, ஐயோ என்னுடைய வம்சத்தில் ஆபிரகாம் எங்கள் தாத்தாக்கு அந்த ப்ராமிஸ் இருக்குது, அவருடைய வம்சத்தில் தான் மேசியா வருவார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸ் எங்கள் அப்பாவுக்கு தரப்பட்டிருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராமிஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஆள் யாக்கோப். ஸோ ஈசாவுக்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பர்த் ரைட்டை வாங்கணும்னு இவர் பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறார் ரொம்ப நாளாக. அண்ட் இன்னைக்கு அந்த நாள் அமைஞ்சிருச்சு. எந்த நாள்? இவர் கஞ்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஈசாவு ரொம்ப டயர்டாக வராரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கஞ்சி தான் இப்போ தான் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த டைமில் நம்ம ஜேக்கப்புடைய எல்லா நெகோசியேஷன் ஸ்கில்லை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அடித்தா விழுந்துட வேண்டாம் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன கேட்குறாரு? எனக்கு நீ ஒன்று பண்ணு, நான் உனக்கு கஞ்சி தரேன், எவ்வளோ வேணுமோ தரேன், ஆனால் எனக்கு அந்த மூத்த குமாரனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நீ எனக்கு தரணும். ஓகே, அந்த பர்த் ரைட்டை நீ எனக்கு தரணும். தமிழில் அந்த பர்த் ரைட்டுக்கு என்னன்னு போட்டிருக்குது? புத்திர ஸ்வீகார். புத்திர ஸ்வீகாரத்தை, சிரேஷ்ட புத்திர ஸ்வீகாரத்தை நீ எனக்கு தரணும். தந்தினா நான் உனக்கு இதை தந்துடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். பாருங்க 32வது வசனத்தில் அதற்கு ஏசா பாருங்க எவ்வளோ ஃபூலிஷ்னு. ஆக்சுவலாக ஹீப்ரூஸ் அவர் என்ன தெரியுமா சொல்லுது? ஈசாவை செக்ஷுவலி இம்மாரல் அண்ட் அன்ஹோலின்னு இருக்குது. வேசிக்காலனாகவும் சீர்கெட்டவனும் அப்படின்னு சொல்லுது பைபிள். ஓகே, அண்ட் அதை நம்ம இங்கே பார்ப்போம் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஈசாவு இந்த டீல் வந்த உடனே 32வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இதோ நான் சாக போகிறேனே. உண்மையெல்லாம் சாக போகிறாரா? கிடையாது. பட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இப்போ வயிறு நிறையணும், எனக்கு இப்போ கம்ஃபர்ட்ஸ் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறாள் ஈசாவு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இது எதுக்குறேன் எனக்கு? இப்போ நானே இப்போ சாக போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படிங்கிறார். 33வது வசனம் ஜேக்கப் அவர் என்ன சொல்கிறாரு? இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு, இப்போ அப்போ எனக்கு வந்து அந்த ரைட் சத்தா அப்படின்னு கேட்குறாரு. நீ இந்த கஞ்சியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நீ வந்து அது எனக்கு தாங்கிறத உறுதி பண்ணு. அண்ட் ஸோ உடனே ஈசாவை என்ன பண்ணுறான்? யோசிக்காமல் பாருங்க, இது ரொம்ப பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங். ஓகே, மேசியா என்னுடைய வம்சத்தில் வரப்போகிறார், என் மூலமாக ஒரு தேசத்தை உண்டாக்க போகிறார், ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். இதையெல்லாம் ஈசாவு இதனுடைய வெயிட்டை உணரல. ஜஸ்ட் ஒரு நேரம் கஞ்சிக்காக, ஒரு நேரம் சோத்துக்காக ஈசாவு என்ன பண்ணுறாரு? அவன் ஆணையிட்டு தன் சேஷ புத்திர பாக்கியத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஸோ யார் வித்தது? அது ஈசாவு தான் வித்தார். ஆண்டவர் அவனை விற்க வச்சாரா? கிடையாது. ஈசாவு அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் வெல் அவன் வந்து அவன் விற்கிறார். அண்ட் 34 பாருங்க. யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும்
பயற்றாங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். சாப்பிட்டான், குடிச்சான், ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டோமே, நம்ம பாட்டுக்கு எதுவுமே யோசிக்கலாம். சாப்பிட்டான், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு நல்ல ஒரு பெரிய ஏப்பம் விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். இப்படி ஏசா, என் பைபிள் பாருங்க நோட் பண்ணுது 34ல், இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தை அலட்சியம் பண்ணினான். ஓகே, அவனுக்கு இந்த மேசியா, பிளெஸ்ஸிங் டு அ நேஷன், இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. இதெல்லாம் அவன் யோசிக்கவே கிடையாது. அவனுக்கு இப்போ கம்ஃபர்ட். பாருங்க, லைக் பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34, 35ல் ஈசாவு 2 பெண்களை வந்து திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 2 பேருமே ஹிட்டைட் விமன். ஹிட்டைட்னா ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத ஜனங்கள் இருந்து 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பைபிள் சொல்லுது, இந்த 2 பொண்ணுகளும் ஐசக் ரெபேக்காவுடைய வாழ்க்கையை என்ன பண்ணாங்க, மனநோ உண்டாக்குனாங்களாம். தே மேட் த லைவ்ஸ் ஆஃப் ஐசக் அண்ட் ரெபேக்கா பிட்டர்ன்னு இருக்கு. ஸோ மறுபடியும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஈசா இஸ் அ பர்சன் ஹூ திங்ஸ் ஓன்லி அபவுட் ஹிம்செல்ஃப். அவனை பற்றி மட்டுமே நினைக்கிற ஒரு நபர். அவனுடைய சுகம், அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவனுடைய கிராட்டிஃபிகேஷன், அதை பற்றி மட்டுமே நினச்சி வாழ்கிற ஒரு ஆள். வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக காத்திருக்கிறது அதெல்லாம் கிடையாது. ஹி இஸ் நாட் அ வைஸ் மேன். அண்ட் இதனால சேஷ புத்திர பாக்கியத்தை அவர் அலட்சியமாக என்னாரு, அதை வித்துட்டார். அண்ட் பாருங்கள், சில ஆண்டு கழிச்சு ஜெனசிஸ் 27க்கு நம்ம வரோம். ஆதியாகமம் 27ல் என்ன ஆகுது, இப்போ பாருங்கள், இன்னொரு சீன் ஓப்பன் ஆகுது. இங்கே என்ன ஆகுது, ஈசாவு ஐசக் வந்து இப்போ சொல்கிறாரு, ஈசாவை கூப்பிட்டா, அப்பா நான் ரொம்ப வயசாயிட்டேன், நான் எப்போ சாக போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது, நீ போய் நல்ல ஒரு வேட்டையாடி எனக்கு நல்லா பிடிச்ச மாதிரி, எனக்கு டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒன்று சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு என்னுடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். ஓகே, ஆனால் நான் உனக்கு சும்மா தர மாட்டேன், நீ எனக்கு நல்லா சமைச்சுதான், நான் நல்லா அதை என்ஜாய் பண்ணி அதிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறேன். ஸோ ஈசா என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு, ஹிகோஸ், அவர் வந்து போயிடுறாரு. பட் verse 5 சொல்லுது, ரெபேக்கா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரெபேக்காவுடைய மனசில் என்னது, மருமக 2 பேர் எப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும். எப்படி ஈசாவுடைய கேரக்டர் தெரியும் ரெபேக்காக்கு. இவன் எதையும் யோசிக்க மாட்டான், இவன் பாட்டுக்கு எடுத்தங்கவுத்தன் எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி லைக் இவனுக்கு அந்த அந்த காத்திருந்து யாக்கோபு மாதிரி இவனுக்கு பொறுமை இல்லைங்கிறது ரெபேக்காவுக்கு தெரியும். ஸோ ஈசாவு போன உடனே ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை கூப்பிட்றாங்க, ஜேக்கப் நீ பக்கத்தில் வா. வந்து அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐசக் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் இருந்தால் பேசிக்கிட்டாங்க, அவன் வேட்டையாடிட்டு வரப்போகிறான், வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதத்தையெல்லாம் அவன் வாங்கிக்க போகிறான். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு சமைச்சு தரேன், நீ 2 கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரேன், சமைச்சிட்டு உங்கள் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போய் அண்ட் அவர் நீ தந்து சத்தங்க இல்லை ஓகே சார் தந்து நீ என்ன பண்ண, அந்த ஆசீர்வாதத்தையெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து இந்த அம்மா வந்து ரூட் போட்டு தராங்க. உடனே வந்து லைக் ஜேக்கப் வந்து சொல்கிறாரு 11வது வசனத்தில், நான் தந்து அவருக்கு இது நான் வந்து யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சபிச்சிட போகிறாரு அப்படிங்கிறாரு. என் உடனே ரெபேக்கா சொல்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, உண்மையில வர்ற சாபம் என் மேலே வரலாம், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படிங்கிறாங்க. ஸோ 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நல்லா சமைச்சு ஈசாவு மாதிரியே யாக்கோபை வந்து ரெடி பண்ணி ஈசாவு மேலே யாக்கோபுடைய ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு, யாக்கோபு மேலே ஈசாவுடைய ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு, அண்ட் யாக்கோபுக்கு ஈசாவுக்கு இங்கே எல்லாம் ஒரே முடியாக இருக்கும், சிவப்பு கலர் முடி, அதனால் வந்து ஆடோடைய முடியெல்லாம் எடுத்து இங்கெல்லாம் ஒட்ட வச்சு எப்படி என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது, பட் ஏதோ விதத்தில் மேக்கப் பண்ணி அப்பா கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் போய் இங்கே பாருங்க ஐசக் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. ஐசக் வந்தோன்னு கேள்வி கேட்குறாரு, எப்படிப்பா இப்போ தானே நீ வேட்டைன்னு வெளியே போனேன், உடனே வந்துட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து எப்படியோ சமாளிச்சிடுறாரு. யாக்கோபு என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா ஆண்டவர் எனக்கு கிருபை அருள்னாரு, அதனால தான் உடனே வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்திருக்கிற சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. 21வது வசனத்தில் பட் இருந்தாலும் லைக் ஐசக் ஏன்னா ஹீ ஃபெல்ட் சம்திங் ஃபிஷி, என்னடா இது நம்பலாமா உண்மையாலுமே இது பையனா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, டபுள் செக் பண்ணுறாரு. தம்பி நீங்கள் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி பார்க்குறாரு, எல்லாத்தையும் தேய்ச்சி பார்க்குறாரு. பட் அவருக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஓகே ட்ரெஸ் அவனது தான், ஸ்மெல் அவனது தான் அடிக்குது, அவனுக்கு ஆமாம் உடம்பு இதே மாதிரி முடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அடுத்தது போயிடுறாரு. அண்ட் பாருங்க 24வது வசனத்தில் மறுபடியும் எதுக்கோ ஒரு லாஸ்ட் டைம் செக் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு 24ல், நீ என் குமாரனாகிய ஏசாவு தான் என்றான். மறுபடியும் கேட்குறாரு, தம்பி உண்மையாலுமே ஏசாவு தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறான்.
25வது வசனத்துல சாப்பிட்றாரு. சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்க போறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு தடவை செக் பண்றாரு. என்ன பண்றாரு? நீ கொஞ்சம் பக்கத்துல அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பக்கத்துல என்னை கட்டி பிடி அப்படிங்கிறாரு. கட்டி பிடிச்ச அந்த ஸ்மெல் அவர் ஃபீல் பண்றாரு. எல்லாம் சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்து ஐசக் வாங்கின அந்த ஆசீர்வாதத்தை ஐசக் ஜேக்கபுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. verse 28-29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுப்பையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளை உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஸோ எக்ஸாக்ட் பிளெஸிங் ஏப்ரஹாமுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் பிளெஸிங் இப்போ யாருக்கு போகுது? ஜேக்கபுக்கு போகுது. ஆண்டவர் என்ன திட்டம் பண்ணாரோ அது நடக்குது. ஓகே, இப்போ இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படி வெளியில ஸ்லிப் ஆகிறாரு ஜேக்கபு. இப்போ யார் வரா? ஈசா உள்ள என்ட்ரி தராரு. ஈசா மறுபடியும் நல்லா சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு வந்து, அப்பா எந்திரிங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈசாவை ஆண்டவர் வெறுத்தார்னு வசனம் சொல்லுது, ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் கிடையாது. ஓகே, ஈசாவு புத்திரஸ்வீகாரத்தை இழந்ததுக்கு காரணம் ஈசாவு தான். ஈசாவுனுடைய பாவத்தினால தான் அதை இழந்தார். ஆண்டவர் பாவம் பண்ண வைக்கல ஈசாவு. ஈசாவுடைய நிலைமைக்கு காரணம் யாரு? ஈசாவு தான். ஈசாவு தான் அதை அலட்சியம் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் யாக்கோபு 1:13 வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் அல்ல. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஈசாவு பாவம் பண்ணதுக்கு காரணம் யாரு கிடையாது? ஆண்டவர் கிடையாது. ஈசாவு பாவம் பண்ணதுக்கு காரணம் யாரு? ஈசாவு தான். இட் வாஸ் ஆன் ஈசாவு. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஈசாவை அந்த பிளெஸிங் எல்லாம் இழந்துடுறாரு. இப்போ ஜேக்கப் வெளியே போறாரு, ஈசா உள்ள வர்றாரு, நல்லா சுட சுட எடுத்துட்டு வர்றாரு. அப்போ எந்திரிங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அண்ட் ஐசக் ஒரு ஷாக் வேவ் ஆகுது. ஐசக் இஸ் ட்ரெம்பிளிங், உடம்பு ஷேக் ஆயிருச்சு. 33வது வசனம் அதான் சொல்லுது. அண்ட் 34ல் ஐசக் சொல்றாரு, டேய் இப்பத்தாண்டா உன் தம்பி இருக்குது, எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், எனக்கு நீ தர்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. பாருங்க, இது ஜென்ரல் பிளெஸிங் கிடையாது. இது எப்படி தெரியுமா? ஒரு மேரேஜ் கவனன்ட் மாதிரி சைன் போட்டு முடிச்சாச்சு. கல்யாணம் ஆகி அப்பதான் சைன் போட்டான், அதனால நாங்கள் கப்பல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அப்போ நான் டைவர்ஸ் பண்ணனாலும் கோர்ட்டுக்கு தான் போகணும். அஃப்கோர்ஸ் டிவோர்ஸ்னு ஒரு கான்செப்டே கிடையாது, அது வேற. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? ஐசக் ட்ரெம்பிள் ஆகிறாரு. ஈசாவு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஈசாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஈசாவுக்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நான் தந்துட்டேன், உங்கள் தாத்தாவுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நான் தந்துட்டேன் அப்படிங்கிறார். அண்ட் எபிரேயர் 12 பாருங்க, 17வது வசனம் சொல்லுது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடினான். அவங்க அப்பா கிட்ட கெஞ்சுறான், அப்பா ஒரு ஆசீர்வாதம், கிவ் மீ ஒன் பிளெஸிங். என்னப்பா இப்படி சொல்றீங்க, எனக்கு ஒரு ப்ளீஸ், எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு கேட்குறான். அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்றாரு? தம்பி என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்ட்டு. 36 பாருங்க, மறுபடியும் கேட்குறாரு, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா? ஒன்றும் இல்லையாப்பா, எல்லாத்தையும் அவனுக்கே தந்துட்டீங்களா? எல்லா மேன்மையும் எல்லா அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியத்தையும் அங்கேயே தந்துட்டீங்களா? எனக்கு கிடையாது அப்படின்னு கேட்குறாரு. 37ல் பாருங்க, ஐசக் இஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். என்ன சொல்றதுன்னு தெரியல ஐசக் சொல்றாரு, இட்ஸ் ஓவர் பா, இட்ஸ் ஓவர், ஐ கான்ட் டெல் எனிதிங் எல்ஸ். 38ல் பாருங்க, ஐசக்கை பார்த்து சொல்றாரு மறுபடியும், என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் இடத்தில் உண்டு. என்ன, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா இடத்தில் உண்டு, இது ஒண்ணுதான் இருக்கா, எனக்கு தர்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்கிறாரு. என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தம் விட்டு அழுகிறான்.
இஸ் ப்ளீடிங், பிளஸ் மீ பிளஸ் மீ பிளஸ் மீ அப்படிங்கிற. அண்ட் ஐசக் வந்து he blesses, இப்போ ஆசீர்வதிக்கிறார். பட் பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் ஆக்சுவலாக ஆசீர்வாதம் மாதிரி இருக்காது. பிளஸ்ஸிங் பாருங்கள், ஈசாவுக்கு என்னன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்கள். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர் வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்கு. நீ எங்கே இருப்பேன்னா எல்லோரும் இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேன், நீ ஒரு வனாந்தரத்தில் தான் வாழ்ந்துட்டுருப்ப. அண்ட் உண்மையாலுமே ஈடமைட்ஸ் எங்கே தெரியுமா செட்டில் ஆனாங்க? இன்றைக்கி நம்ம ஜோர்டன்னு நம்ம சொல்கிற இடத்துல தான் அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சயர்ன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது, பயங்கர ரக்கடான ஹில்லி மவுண்டேனியஸ் ஏரியா. அங்கே தான் அவங்க செட்டில் ஆனாங்க. அண்ட் அந்த என்டையர் ஏரியா எப்படி தெரியுமா இருக்கும்? செவன் ரெட் கலர். அதனால தான் அவங்க பேர் என்ன? ஈடமைட்ஸ். ஸோ ஆள் பார்க்க சிவப்பாக இருந்தார், சிவப்பாக இருக்கிறது தான் சாப்பிட பிடிக்கும். அண்ட் போய் தங்கினது எங்கே? சிவப்பாக இருக்கிற ஏதோ ஆஸ் இன் சியர், அங்கே தான் அவர் போய் தங்குறார். அண்ட் பாருங்கள் வேர்ஸ் 40, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகம். ஓகே, ஸோ இங்கே என்ன? உன் சகோதரனை நீ சேவிப்ப, உனக்கு ரொம்ப முடியாமல் போகிறப்ப யூ வில் பிரேக் ஃப்ரீ அப்படின்னு இருக்கா. அண்ட் நீங்கள் என்டையர் இஸ்ரேலோடைய ஹிஸ்ட்ரியில் ஈடமைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாவீது கீழே தான் இருந்தாங்க. தாவீதுடைய டைமில் கம்ப்ளீட்டாக ஈடமைட்ஸை சப்ஜுகேட் பண்ணிட்டார். பட் அதுக்கப்புறம் இருந்த எல்லா ராஜாக்களோடையும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் தேர் வேர் டைம்ஸ் வேர் ஈடமைட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நாங்களே ஒரு ராஜாவை அமைச்சுக்கிறோங்கலாம் சொல்லி நிறையா டைம் வந்து இவங்ககிட்ட இருந்து ஃப்ரீயாக பிரேக் ஆகிறதுக்கு பார்த்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் அவங்க லைஃப் இருந்துச்சு. 41வது வசனம் பாருங்கள். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பார்த்து, என் தகப்பனுக்காக துக்கிகரிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலேயே சொல்லி கொண்டான். ஸோ இப்போ என்ன நடக்குது தெரியுமா? ஈசாவை பார்க்குறாரு, எல்லா பிளஸ்ஸிங்கையும் யாக்கோபை வாங்கிட்டு போயிட்டான். அண்ட் ஈசாவுக்கு கிடச்சது மிச்சம் மீறி ஏதோ ஒன்று, அது பிளஸ்ஸிங் மாதிரியே கிடையாது. ஸோ ஈசா அவனுடைய ஹார்ட்டில் ஒன்று நினைக்கிறான், கண்டிப்பாக அவனை போட்டு தருவான். எங்கள் அப்பா மறிக்கிட்டோம், எங்கள் அப்பா கொஞ்ச நாள் எப்படியோ ஒரு நாள் சாகத்தானே போகிறாரு, செத்ததுக்கு அப்புறம் அந்த மௌனம் அந்த டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் தம்பியை நான் போய் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினைக்கிறான். ஆனால் அவன் மனசில் மட்டும் நினைக்கல, அவன் பல பேர்த்துக்கிட்ட அதை ஷேரும் பண்ணுறான். எப்படியோ ரெபேக்காவுக்கு அந்த மேட்ரு வந்து தெரிய வருது, டே உங்கள் அண்ணன் இப்படி உனக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. யாக்கோப் என்ன பண்ணுறாரு? உடனே லாபான் கிட்ட ஓடிடுறாரு. லாபான் வந்து யார்? ரெபேக்காவுடைய அண்ணங்கிட்ட போய் அவங்களுடைய 2 மகளை திருமணம் பண்ணிக்கிறார். யார்? லேயா அண்ட் ரேச்சல். அவங்க 2 பேர்த்த திருமணம் பண்ணிடுறாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இவங்க ஒரு தனி ஒரு சந்ததியே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, மறுபடியும் ஆஃப்டர் லாட் ஆஃப் இயர்ஸ், ஓகே, ஒரு பெரிய கேப் இருக்குது. சாப்டர் 33 வந்தோம்னா 33வது அதிகாரம் ஆதியாகமம். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இப்போ ஈசா வந்துட்டு இருக்கிறார். யாக்கோபு போய்கிட்டு இருக்கிறார், ஃபேமிலியை எல்லாத்தையும் கூட்டிட்டு, லாபான் கிட்ட இருந்து கூட்டிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே வந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் ஆப்போசிட்ல யார் வந்துட்டு இருக்கிறா? ஈசா வராரு. அண்ட் ஈசா இப்போ யாரு லைக் ஏமாத்துற அண்ணன். அண்ட் பயங்கரமான ஒரு பெரிய பட்டையோட வந்துட்டு இருக்கிறார். 400 மென்னாமா. பாருங்க, மென் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவங்க லைக் சாதாரண ஏதோ சும்மா ஜாலியாக சுத்திட்டு இருக்கிற ஆளுக்கு கிடையாது. லைக் ஈசா ஒரு நாடு மாதிரி ஆயிட்டாரு. ஓகே, ஸோ அவருக்கு ஒரு படையே இருக்குது. 400 ஆண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஈசாவோட. அண்ட் ஆப்போசிட்ல யாக்கோபுக்கு இவர் பண்ணதெல்லாம் இவருக்கு ஃப்ளாஷ்பேக் ஆகுது. ஐயோ எங்கள் அண்ணனை நான் இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கேன்னு அப்படின்னு. ஸோ இவர் அப்படியே பார்சலாக போர்ஷனாக கிஃப்ட் அனுப்பிச்சிடுறாரு அண்ணனை அப்பீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த என்டையர் அந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஈசாவை பார்த்து ஆண்டவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பார். லைக் பயம் பீதி வந்தானா முழுசாக முடிச்சு கட்டிடுவான். ஓகே, ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ ஈசாவை எங்கே மீட் பண்ணுறாங்க? 2 பேரும் காமனாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஈசாவை பார்க்குறாரு. பட் யாக்கோபு அவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? வெறுப்போட கிடையாது. ஹி கம்ஸ் அண்ட் எம்ப்ரேசஸ், கட்டி பிடிச்சிடறாரு. கட்டி பிடிச்சி முத்தம் தந்து அழுது, தம்பி எப்படி இருக்கிற அப்படின்லாம் கேட்குறாரு. பட் ஈசாவை அப்படியே நட்டிங்கிட்டு லைக் யாக்கோபு, ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் 7 தடவை வணங்கினாராமா, இந்த மாதிரி லைக் பீதியில் இருக்கிறாரு. ஓகே,
ஏன்னா அதுக்கப்புறம் யாக்கோப் என்ன பண்ணுறாரு, ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ், நிறையா பொருளை தர்றாரு. ஆனால் வச்சுக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஈசா சொல்கிறாரே எனக்கு நிறையா இருக்குப்பா, எதுக்கு இதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டி, நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. பட் யாக்கோப் ஐயோ ப்ளீஸ் நீங்கள் ப்ளீஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உண்மையாலுமே நீங்கள் நான் ஏற்றுக்கிட்டீங்கன்னு அடையாளம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யாக்கோப் என்ன சொல்கிறாருன்னா, ஈசாவை என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா வா நம்ம போகலாம், சயரில் தான் நான் இருக்கிறேன், வா போகலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு யாக்கோபு சொல்லி இல்லை ஆண்டவரே, நாங்கள் நிறைய ஆடு மாடு இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் உங்கள் வேகத்தை நாங்கள் விரட்டிட்டு ஒரே நாளில் வந்தோம்னா எல்லாம் செத்துருவாங்க, நான் அப்படியே பொறுமையாக வரேன், உங்களுக்கு எதுக்கு என்னால் லைக் பிரச்சனை, நீங்கள் போங்க நீங்கள் முன்னாடி போங்க அப்படிங்கிறாரு. சரி அப்புறம் ஈசா வந்துட்டு, சரிப்பா வேணா நான் இப்போ என்னுடைய ஆட்கள் ஒரு 200 பேர் இங்கே இறக்கி விட்டு போட்டால் அவங்க உன்னை பார்த்துக்குவாங்க, உன்னை காடாக இருப்பாங்க, நீ அப்படியே பத்திரமா வர்றதுக்கு அவங்க உன்னை பாதுகாப்பாக இருப்பாங்க. எதுக்கு நான் அதெல்லாம் வேணாம், நீங்கள் போங்க, எதுக்கு என்னாலும் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ ஈசாவு 400 பேர்த்தையும் கூட்டிட்டு எங்கே போயிடுறாரு, சயருக்கு போயிடுறாரு. பட் நான் வந்துடுறேன், இதை நான் அங்கே மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப் எங்கே போகிறாரு, நேராக சக்கோத்துங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. verse 17. ஓகே, இதுக்கப்புறம் ஈசாவும் யாக்கோப்பும் மீட் பண்ண மாதிரி மேபி அவங்க அப்பாவுடைய மரணத்தை மீட் பண்ணியிருப்பாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் தங்க கிடையாது. ஓகே, ஸோ லாஸ் ஆகி இப்போ 400 ஆண்களும் இதை பார்த்துருப்பாங்க. ரைட், 400 ஆண்களுக்கு இந்த என்டையர் கதை தெரியும். எங்கள் பாஸை, எங்களுடைய ஃபாதரை, எங்களுடைய கிராண்ட் ஃபாதரை, எங்களுடைய எங்களுடைய அந்த பேட்ரியார்க், அவரை இந்த யாக்கோப் இப்படி தான் ஏமாந்துனார், இப்படி தான் எல்லா சொத்தையும் வாங்கினார், இப்படி தான் கடைசி வரைக்கும் இவர் சொன்ன எதையுமே அவர் கேட்கவே கிடையாது, அவர் ஏமாத்திட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த சந்ததியில் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் போகுது. ஓகே, அப்படியே நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் இவங்கெல்லாம் யார், இப்போ ஏசாவுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் யாராக இப்போ இருக்கிறாங்க, ஈடமைட்ஸ். இவங்க தான் ஏதோமியர். ஓகே, ஸோ இவங்க ஒரு தேசமாகவே மாறிட்டாங்க. ஓகே, இப்போ 3 கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, யார் எழுதினார், உபதேயம் எழுதினார், யாருக்கு எழுதினா, யாருக்கு, ஏதோமியர்களுக்கு, ஏதோமியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதியிருக்குது. தேர்ட் கொஸ்டின் என்னது, என்ன கான்டெக்ட்ல, எதுக்கு, why is it being written, எதுக்காக இவங்களை பற்றி எழுதணும். இப்போ தான் நம்ம தேர்ட் பாயிண்ட் வரும். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், இன்னும் 100 வருஷம் முன்னாடி நம்ம போகலாம், பல 100 வருஷம் போனதுக்கப்புறம் இப்போ யாக்கோபுடைய வம்சாவளியில் வந்தவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, எகிப்தில் இருக்கிறாங்க. எகிப்தில் என்னவா இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க, பார்வோனுக்கு கீழே இருக்கிறாங்க. பார்வோன் இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நசுக்கணும்னு இருக்கிறாரு. பட் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறாரு. அங்கேருந்து அவங்கள காத்து, அவங்கள பாதுகாத்து, அவங்கள செங்கடல் வழியாக கூட்டிகிட்டு வந்து இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு, எகிப்தில் இருந்து. ஓகே, அண்ட் ஈசாவ், ஈடமைட்ஸ், ஏதோமியர்கள் எங்கே இருக்கிறாங்க, இந்த வழியில் அவங்க நடுவில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, சம்வேர் அலாங் த பாத். ஓகே, அண்ட் இப்போ இஸ்ரேலைட்ஸ் அடிமைகளாக தஞ்சம் பூந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோமியர்கள் நடுவில் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏதோமியர்களை பற்றி இஸ்ரேலைட்ஸுக்கு மோசஸ் மூலமாக என்ன தெரியுமா சொன்னார், உபாகமம் 23வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கோங்க. அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, உன்னுடைய சகோதரனாகிய ஏதோமியனை நீ அருவருக்காதைன்னு போட்டிருக்கு. ஓகே, டு நாட் அபார்ட், அவனுடைய சகோதரன் போட்டிருக்கு. ஸோ ஏதோமியர்களை நீ போயிட்டுருக்கிற, நீ இங்கேருந்து அங்கே போகிறப்ப, கானானுக்கு போகிறப்ப நடுவில் ஏதோ மொழியாக போவேன், அவனில் தொற்றக்கூடாது, ஏன்னா அவனுடைய சகோதரன். அவனை நீ எந்த விதத்துலையும் அவனுக்கு தூஷணை, அவனுக்கு அதாவது அவனுக்கு கஷ்டத்தை, அவனுக்கு ஒரு பாதிப்பை, அவனுடைய இடத்த நீ எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதை தான் நம்ம உபாகமம் 2வது அதிகாரம் 4லிருந்து 6 வசனம் நம்ம வாசிப்போம். ஸோ ஆண்டவர் பாருங்கள், ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தர்றாரு. என்ன சொல்கிறாரு, பி வெரி கேர்ஃபுல். ஏதோமியர்கள் இருக்கிற இடத்துக்கு நீ போயிட்டு இருக்கிற, ஜாக்கிரதை உள்ளவனாரு, அவங்களோட சண்டை போடாத, அவங்களுடைய இடத்துல இருந்து ஒரு கால் அளவு கூட உங்களுக்கு இடம் தரமாட்டேங்கிறாரு ஆண்டவர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, அவங்க கிட்ட இருந்து நீ தண்ணியோ அப்பத்தையோ வாங்குனீன்னா நீ காசு தந்து தான் வாங்கணும், ஓசியில் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடக்கூடாது. ஓகே, உன்னால் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறார். ஸோ இப்போ அப்படியே இதே இன்சிடென்ட்டு இப்போ போகிறாங்க, ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாரு. ஓகே ஆண்டவரே, நாங்கள் குட் பாய்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலைட்ஸ் அப்படியே போகிறாங்க. அண்ட் நம்பர்ஸ் என்னாகுமோ 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ மோசஸ் ஒரு பெர்மிஷன் கேட்குறேன் ஈடமைட்ஸ் கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா சகோதரன், நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம்,
இந்த மாதிரி நாங்கள் அங்கே அடிமைகளாக இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, நாங்கள் கானானுக்கு போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் கப்பு சுப்புன்னு போயிடும், உங்களை நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், அந்த ரோட்டில் மட்டும் எங்களை நடக்க விடுங்க, நாங்கள் லெஃப்ட் ரைட் எங்கேயும் திரும்ப மாட்டோம், நாங்கள் நேராக போயிடும், அங்கே இருக்கிற திராட்சையிலையோ அங்கே இருக்கிற அப்பத்துலையோ அங்கே இருக்க எதையுமே நாங்கள் கை வைக்க மாட்டோம், எங்களை ஜஸ்ட் அது வழியாக நடக்க மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் வந்து கேட்குறாரு. ஓகே, நாங்கள் எந்த டேமேஜும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது. 18 verse 18 பாருங்க. பட் என்ன நடக்குது அங்கே? இந்த ரெஸ்பான்ஸ் என்ன? ஏதோமியர்கள் என்ன சொல்கிறாங்க? நோ நோ நோ, இந்த பக்கம் வந்துடவே கூடாது. ஏன்னா அவங்க இன்னும் ஒரு பிச் மேலே ஏற்றி என்ன சொல்கிறாங்க? இந்த பக்கம் வந்தீங்கன்னா கத்தியோடு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன? வந்தால் போட்டு தருவாங்க, இந்த பக்கமே நீ வரக்கூடாது. என் 19வது வசனம் மறுபடியும் மோசஸ் கேட்குறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்கள் ஜஸ்ட்டு போய்க்கிறோம், எங்களுக்கு இது ஒரு ஷார்ட்கட், நீங்கள் உள்ளீங்கன்னா நாங்கள் சுற்றி போனோம், அண்ட் மறுபடியும் ரொம்ப நாள் ஆயிரும், ஆல்ரெடி நாங்கள் ரொம்ப நாள் வனாந்தரத்தை சுற்றிட்டோம், ப்ளீஸ் லெட் அஸ் பாஸ். பட் 20வது வசனம் பாருங்கள், ஈடமைட்ஸ் என்ன சொல்கிறாங்க? நோ நோ நோ. அண்ட் ஈடமைட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஆர்மியை கொண்டு வந்து அந்த வழியில் நிற்க வைக்கிறேன், பயங்கரமான கிரேட் ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈடமைட்ஸ் ரெஸ்பாண்டட். ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்கள் பாடுபட்டு ரொம்ப களைச்சு போய் வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப ஏதோமியர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க? இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க. ஈசாவோ புத்திர ஸ்வீகாரத்தை அலட்சியம் பண்ணாரு, ஏதோமியர்கள் தேவனுடைய ஜனங்களை அலட்சியம் பண்ணாரு. ஓகே, they took them very lightly. ஆண்டவருடைய ஜனங்க வராங்கன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து அவங்களுக்கு வழி விடல. அண்ட் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க? இஸ்ரேலைட்ஸை பல ஆர்மி பல தடவை பல டைமில் வந்து அட்டாக் பண்ணுறப்ப எல்லாம் ஈடமைட்ஸ் வந்து உட்காந்துட்டு அவனை அடிங்க, அதான் அங்கே ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான், அவனை போய் அடிங்க, இதை இங்கே ஒருத்தங்க அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, எவனை அடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு தந்து இன்னொருத்தங்க அவனை அடிக்கிறப்ப இவன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருந்திருக்கிறாங்க ஈடமைட்ஸ். பாருங்க, சங்கீதம் 137 7வது அதிகாரம் பாருங்க என்ன சொல்லுதுன்னு. 137 verse 7 அதில் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ தாவீது சொல்கிறார், அவருடைய ஹார்ட் அப்படியே ரெஞ்ச் ஆகி வழியில் வேதனையில் ஒரு சொல்கிறார், ஆண்டவரே அந்த ஏதோமியர்கள் நீங்கள் மறந்துடாதீங்க, மறந்துடாது, நாங்கள் கஷ்டப்படுறப்ப அவன் சந்தோஷப்படுறோம், நாங்கள் அவனுக்கு எதுவுமே பண்ணல, நாங்கள் துக்கப்படுறப்ப அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான், எங்களை ஒருத்தன் அடிக்கிறப்ப இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் வந்து எங்களை அடிக்கிறான், ஆண்டவரே இவன் எங்களை பிளண்டர் பண்ணுறான், அவன் நீங்கள் மறந்துடாதீங்க, அவன் நீங்கள் நினைங்க அப்படிங்கிறார். ஸோ 137:7 பாருங்க, ஸோ ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்கள். ஸோ ஜெருசலேமை அட்டாக் பண்ணுறப்போ ஈடமைட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்கேருந்து விசில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அடிங்க அடிங்க அடிங்க, ரேஸ் பண்ணுங்க, புல்டோசர் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபவுண்டேஷனை கூட பிச்சடுங்க அப்படின்னு சொல்லி கைதட்டிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க, இவனுங்கெல்லாம் அழியணும் நாசமாக போகணும்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏதோமியர். இதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூடாக இருந்துச்சு. அண்ட் தாவீது சொல்கிற, ஆண்டவரே மறந்துடாது, அவனுக்கு பண்ணுறதை மறந்துடாது, நாங்கள் எதுவுமே பண்ணோம், நீங்கள் எங்களை அடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எங்களை அவனை சகோதரனாக பார்க்கணுன்னு இருக்கீங்க, நாங்கள் சகோதரனாக பார்க்குறோம், பட் திஸ் இஸ் ஹவ் ஹீ இஸ் ட்ரீட்டிங் அஸ். இப்படித்தான் ஆண்டவரே, அன்னையிலிருந்து இப்படித்தான் ஆண்டவரே, மோசே உடைய காலத்திலிருந்து இப்படித்தான் ஆண்டவரே அவங்க எங்களை நடத்துகிறாங்க, மறந்துடாதீங்க. ஜெருசலேமில் உங்களுடைய ஹோலி டெம்பிள் இருக்குது, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, ஏன்னா அதைவே அவங்க வந்து அசிபாரம் இல்லாமல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மறந்துடாதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆமோஸ் பாருங்க 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேனுங்கிறார். ஸோ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ணுறாருன்னு அவர் பார்த்துட்டே இருக்கிறார் ஃபார் அ லாங் டைம். இது போய்கிட்டே இருக்குது, ஆண்டவருடைய பொறுமைக்கு எல்லாம் இருக்குது. ஓகே, தெர் இஸ் அ லிமிட், போய்கிட்டே இருக்காது, அப்படியே நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு இருக்க முடியாது. ஸோ ஏதோமியர்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அண்ட் இவனுக்கு என்னவெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கிறார். அண்ட் verse 11 பாருங்க, நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன், இனி வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ரிஃப்ரெயின். ஓகே, என்னுடைய மனசை நான் மாற்ற போகிறது கிடையாது. அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே பாருங்க அவன் இரக்கமற்றவனா இருக்கிறான், தன்னுடைய கோபத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பீறி போட்டுட்டு இருக்கிறான். இன்னசென்ட் பீப்புளை ஹி இஸ் கில்லிங், ராம்பேஜ், ஜஸ்ட் வந்து கொன்னு குமிச்சிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் பாருங்க, தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே, என்னைக்கோ நடந்த ஏதோ ஒன்று எடுத்துட்டு அவனுடைய ஹார்ட்ல அப்படியே ஹேட்ரட், வெஞ்சன்ஸ், ஜஸ்ட் அந்த கோபத்தை அப்படியே அனல் மூட்டிக்கிட்டே இருக்கிறானாமா. அண்ட் ஈடமைட்ஸ் இப்படி தான் இஸ்ரேலைட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே,
அண்ட் இஸ்ரேலைட்ஸ் யாரு? காட்ஸ் chosen people. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் நேசிக்கிற ஜனங்கள். அண்ட் அவங்கள காரணமே இல்லாமல் ஏதோமியர்கள் இப்படி வெறுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஐ won't let this go. இதை நான் பார்த்துட்டே இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன்? திஸ் இஸ் ஈடோமைட்ஸ். இவங்க தான் ஏதோமியர். ஜஸ்ட் ஏசாவனுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு விரோதமாக எழும்பி நின்று அவங்களுக்கு விரோதமாக நடக்கிற காரியத்தை எல்லாம் பார்த்து சிரித்து சந்தோஷப்படுறவங்க. தே ஆர் ஈடோமைட்ஸ். பட் பாருங்க, ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்கன்னா, they forgot that God is watching. ஏதோமியர்கள் என்ன நினச்சாங்க? கடவுள் இந்த அடிக்கிறாருன்னா கடவுள் உங்களை பற்றி கண்டுக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. they thought like God doesn't care. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க ஏதோமியர்களால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. பல தேசங்கள் அவங்களை ஒடுக்கிட்டு இருக்குது. அண்ட் அந்த டைமில் ஒபதியாவை அனுப்பிச்சுட்டார். ஒபதியாவை அனுப்பிச்சுட்டு வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட்டை தரேன். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் நீ சொல்லு, யாரெல்லாம் அவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கானோ ஐம் நாட் கோயிங் டு லீவ், நான் அவங்க விடமாட்டேன். நான் ஒபதியா போகிறேன். ஒபதியா போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏதோம் தேசத்தை ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறார் அப்படிங்கிற ப்ராஃபஸியை அவர் உரைக்கிறார். அண்ட் இன்னைக்கு ஈடமைட்ஸ்னு ஒரு குரூப்பே கிடையாது. வேர் ஆர் நன். நம்ம ஈடமைட்ஸை பார்க்க முடியாது. எஜிப்சியன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எகிப்துன்னு ஒரு நாடு இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, ஈடமைட்ஸ் கிடையாது. அண்ட் பாருங்கள், பியூட்டி என்ன தெரியுமா? பியூட்டி என்னன்னா, ஆண்டவருடைய மெசேஜ் ரொம்ப கிளியராக ஆண்டவர் ஏன் ஈடம் இதை பண்ணுறாரு, ஏன் ஈடம் இது இருக்குது, ஏன் உபதியம் இங்கே இருக்குதுன்னா, பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு டெல் த வேர்ல்ட். அவர் உலகத்துக்கு ஒரு மெசேஜ் தர்றாரு. என் ஜனங்க மேலே கை வச்சா திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். என்ன ஆண்டவரே ஆயிரும் பெருசா? ஏதோ மப்ப லுக் அட் ஈடம். இருக்கிறானா? எங்கே இருக்கிறான்? தேடி கண்டுபிடி. எங்கே இருக்கிறான்? கிடையாது. அண்ட் என்னுடைய ஜனங்க மேலே கை வைக்கிற ஒவ்வொருத்தனுடைய நிலைமை இதுதான். என்னுடைய ஜனங்களை துன்புறுத்துகிற ஒவ்வொரு தேசத்தினுடைய ஃபியூச்சர் இதுதான். திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் டு த நேஷன்ஸ், தோஸ் ஹூ டச் மை பீப்புள். அண்ட் எவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருந்திருக்குன்னு பாருங்கள் இஸ்ரேலைட்ஸுக்கு. ஏன்னா இஸ்ரேலைட்ஸ் அந்த டைமில் என்னெல்லாம் நினச்சிருப்பாங்க, ஆண்டவரே என்னை பார்க்குறீங்களா, என்னை கண்டுக்கிறீங்களா, யூ ரியலி கேர், இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதே, டோன்ட் யூ சி, நீங்கள் பார்க்கறது கிடையாதா? இன்னைக்கு பாருங்கள், நம்ம மறுபடியும் நம்ம இப்போ செட்டிங் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரூனிங். அவங்களுடைய சொந்த மதத்தில் இருக்கிற ஜனங்களே அவங்க கெடுக்கிறாங்க. அண்ட் மித்த எல்லாத்தையும் அவங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. என்டையர் சிஸ்டமை கரப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு என்ன தோணும்? ஓ, வி ஹாவ் டு ஃபைட் அவர் ஓன் பேட்டில். ஓ, கடவுள் நம்மளை மறந்துட்டாராட்டு இருக்கு, நம்ம தான் இனி போராட மாட்டிருக்குன்னு நமக்கு தோணும். பட் ஈடமை பார்க்கணும். பார்த்து நம்ம என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும், நான் வெஞ்சன்ஸ் இஸ் மைன், நான் பார்த்துக்க, யூ டோன்ட் வரி. அண்ட் இஸ்ரேலைட்ஸுக்கு இந்த மெசேஜ் அப்படியே நல்ல சில்லான வாட்டர் மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒபதியா மூலமாக? நான் உங்களை பார்க்குறேன், நான் உங்களை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறேன், நான் உங்களை மறக்கலை, என்னுடைய கண்கள் உங்ககிட்ட இருந்து எங்கேயும் நான் விலக்கி போடணும். ஐ எம் லுக்கிங் அட் யூ, ஐ கேர் ஃபார் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமாம், நீங்கள் குறும்பு பண்ணீங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்க, பாவம் பண்ணீங்க, உங்களை நான் தண்டித்தேன். ஆனால் அந்த டைமில் இந்த கேப்பில் கெடா வெட்டினவன் எவனையுமே நான் விட போகிறது கிடையாது. ஏன்னா ஈடமைட்ஸ் எக்ஸாக்டாக அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவருடைய கோபத்தின் நிமித்தம் தண்டிச்சுட்டு இருப்பார். ஏதோமியர்கள் போய் இன்னும் அடியை ஏற்றிட்டு வந்துடுறாரு, இன்னும் அவங்களுக்கு துன்பத்தை அதிகமாக தந்துட்டு வந்துடுறது, இன்னும் அதில் சந்தோஷப்படுறது, அதில் குளிர்காயிருது. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆண்டவர் அதை பொறுக்க மாட்டார். ஸோ இதில் அப்ளிகேஷன் என்ன? இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறது? வாட் இஸ் தேர் டு லேர்ன் ஃபார் அஸ்? என்ன தெரியுமா நம்ம கற்றுக்கிறோம் இந்த என்டையர் எபிசோடிலிருந்து? God cares deeply about his people. தேவன் அவருடைய ஜனங்களை குறித்து ரொம்ப 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 அக்கறையுள்ளவர்களாக இருக்கார். If you believe the Lord, if you believe in the Lord Jesus Christ, பாருங்க, அன்னைக்கு யாக்கோபோட சமரசமாக இருந்தாங்கன்னு வைங்களேன் ஏதோமியர்கள். ஓகே, உன் மூலமாக தான் மேசியா வரப்போகிறாரு, அண்ட் நாங்கள் எதுக்கு உன்னை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒப்புரவாக இருந்தாங்க. எப்படி ராஹாபு, எப்படி ரூத்து, மோவாபியானா இருந்தாலும், ஜெரிகோ பட்டணத்தை சேர்ந்து இருந்தாலும், கானானியர்லாம் இருந்தாலும்,
இவங்க மூலமாக தான் உண்மையான கடவுள் இருக்கிறாரு, இவங்க மூலமாக தான் மேசியா வரப்போறாரு, இவங்க மூலமாக தான் ரட்சிப்பு, இவங்க மூலமாக தான் ஆசீர்வாதங்கிறத உணர்ந்து கிறிஸ்துக்கிட்ட ஒருவேளை ஈடோமைட்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் ஆண்டவர் வந்து மண்ணு சேர்த்திருப்பாரு. பட் they opposed the Lord. ஓகே, மேசியாவுடைய வருகைக்கு அவங்க வந்து எதிர்த்து நின்னாங்க. and now they are not there. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், we have to be careful. God cares about his people. தேவன் அவருடைய ஜனங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். அவங்கள அவர் நேசிக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் அப்படி அக்கறை உள்ளவராக இருந்தால் நம்ம எப்படி இருக்கு? we also should deeply care about his people. அவருடைய ஜனங்களை குறித்து நம்மளும் என்ன எப்படி உள்ளவர்களாக இருக்கணும்? அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். we should care deeply about them. ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ராஃபஸி எல்லாம் படிச்சிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஐசையா, ஜெரமையா, எசேக்கியேல் அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவருடைய கோபாக்கினை ஏதோம் மேலே வருது, ஆண்டவருடைய கோபாக்கினை மீதியா தேசத்து மேலே வருது, ஆண்டவருடைய கோபாக்கினை சிரியா மேலே வருது, அதுக்கப்புறம் வந்து பாபிலோன் மேலே வருது, அசிரியா மேலே வருதுன்னு எல்லா சுற்றி இருக்கிற தேசத்தின் மேலே எல்லாம் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எழுதியிருப்பாங்க, ஆக்கினையை. நம்ம வந்து யோசிப்போம், எதுக்கு இது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்களெல்லாம் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம். பாருங்க, ஆண்டவர் ஏன் தெரியுமா அவங்களை ஜட்ஜ் பண்ணாரு? எப்படி, என்ன பேசிஸ்ன்னு அவங்க ஜட்ஜ் பண்ணாரு தெரியுமா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு தே ட்ரீட்டட் இஸ்ரேல். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஜனங்க எப்படி நடத்தினாங்களோ அதை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் கேம் அப்பான் எவ்ரி அதர் நேஷன். இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தையே ஜட்ஜ் பண்ண போறாரு, உலகத்தையே நியாயம் தீர்க்க போறாரு. பேஸ்ட் ஆன் வாட்? ஆன் வாட் பேசிஸ்? எப்படி கிறிஸ்தவர்களை ட்ரீட் பண்றாங்களோ பேஸ்ட் ஆன் தட். ஓகே, கிறிஸ்டியன் மெசேஜை ரிஜெக்ட் பண்றாங்களா, கிறிஸ்டியன் மெசேஜை மார்க் பண்றாங்களா, கிறிஸ்டியன்ஸை அப்ரெஸ் பண்றாங்களா, சர்ச்சஸை டிஸ்ட்ராய் பண்றாங்களா, காஸ்பலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாங்களா, பாருங்க, they are doing it against God and his people. ஓகே, பாலுக்கு விரோதமாக வந்து பால் வந்து சர்ச்சை வந்து பர்சிக்யூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்டவர் தமஸ்கு ரோட்ல வந்து வெளிப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னைய நீ பர்சிக்யூட் பண்ற அப்படிங்கிற, என்னை நீ பர்சிக்யூட் பண்ற, ஓ என்னுடைய ஜனங்கள் நீ அடிக்கிறேன்னு சொல்ல, why are you persecuting me-ன்னு கேட்குறாரு. புரியுதா? we can't separate God's people from God, and how we treat God's people matters a lot. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. that is the most important thing. How do we see and treat other Christians? How does the world treat Christians? God is concerned about that. கிறிஸ்தவர்களா ஆண்டவர், ஐ மீன் ஜனங்க எப்படி நடத்துறாங்க? How does a nation treat Christians? God cares. Who cares அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ண யாரா கேட்க போறா? God loves. ஆண்டவர் கேட்பார். He cares. இன்ஃபேக்ட் ஜீசஸ் சொல்றாருல, இந்த சிறியவனில் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அது நீங்கள் எனக்கே பண்ணுறீங்கன்னு அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்க, we must be careful. The world must be careful on how it treats Christians. கிறிஸ்தவர்கள் துன்பப்படுறப்ப, பாடுகள் அனுபவிக்கிறப்ப, how do we react? Do we rejoice? நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோமா? நம்ம அக்கறை செலுத்தாமல் இருக்கிறோமா? இன்னொருத்தங்களுடைய கிறிஸ்டியன்ஸுடைய லைஃப்பில் இருக்கிற பெயினில், சஃபரிங்கில் what role do we play? That matters a lot. God is seen. ஆண்டவர் பார்க்குறாரு. how we react, how we respond, how we are present. ஆண்டவர் அதை பார்க்குறாரு. and ஆண்டவர் யாரெல்லாம் அவருடைய ஜனங்களை வந்து டிஸ்பைஸ் பண்ணுறாங்களோ, ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அப்ரெஸ் பண்ணுறாங்களோ, God treats them as his enemies. பாருங்க, ஆண்டவர் அவர்களுடைய விரோதியாக இருக்கிறார். fearful thing to have God as your enemy. ஓகே, ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஒரு போதும் மறக்கிறவர். நெவர். வசனம் சொல்லுது, ஆண்டவர் கண்ணின் மணி போல வச்சிருக்காரு. கண்ணை தொற்ற முடியுமா? நம்ம கண்ணையவே தொட முடியுமா? ரிஃப்ளெக்ஸ் எப்படி நமக்கு வேலை செய்யுது? ஏன்னா ஆண்டவருடைய கண்ணை, அவருடைய பீப்புளை டச் பண்ண, தட் சிவியர். அண்ட் இது நமக்கு என்ன மெசேஜ் தருது? நமக்கு என்ன கம்ஃபர்ட் தருது தெரியுமா? டு நாட் ஃபியர். பயந்துக்காது. டு நாட் ஃபியர். அப்படியே பாரத்தில் பயந்து நடுங்கி, ஐயோ யாராவது உங்களை அழிச்சிருவாங்களோ, டோன்ட் வரி. அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்காக, கிறிஸ்துவுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. டு நாட் ஃபியர். ஓகே, நத்திங் கேன் ஹேப்பன். ஸோ இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றிருக்கிறீங்களோ, யூ ஆர் அண்டர் த மைட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். தேவனுடைய பயங்கரமான அரவணைப்பு கீழ், அவருடைய ப்ரொடெக்ஷனு கீழ் நம்ம இருக்கு. Nothing can happen.
பட் யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அப்போஸ் பண்ணி, அவருடைய விஸ்டமுக்கு அப்போஸ் பண்ணி, அவருடைய விஸ்டம்ங்கிறது என்னது? சுவிசேஷம். நம்ம பாவிகளாக இருக்கிறோம், கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை சுமக்கிறதுக்கு பூமியில் வந்தார். அண்ட் அவரை விசுவாசிக்கிற எல்லாத்துக்குமே நித்திய ஜீவனை தரார். இதுதான் ஆண்டவருடைய ஞானம். இதுக்கு அப்போஸ் பண்ணி நிற்கிற எல்லாத்தையும் God treats as his enemies. அண்ட் அவங்க மேலே ஆண்டவருடைய ஆக்கினை கண்டிப்பாக வந்து லேண்ட் ஆகும். ஓகே, அண்ட் வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வேர் ஆர் யூ? வாட் இஸ் யோர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் அண்ட் வித் ஹிஸ் பீப்புள்? ஜஸ்ட் திங்க் பண்ணி ப்ரே பண்ணு. ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் உபதயா. தேங்க்யூ ஆண்டவரே, இதில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. Lord, it is terrifying to see how serious you are about your people. உங்களுடைய ஜனங்களை குறித்து நீங்கள் எவ்வளோ அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, help us to love one another. Help us not to accuse, abuse and harass and exploit one another, but Lord, love one another. And ஆண்டவரே, இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. People who are suffering for you, we pray for them. Oh Lord, deliver them. For we serve a living God. நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, the world might think that nobody cares about Christians. But oh Lord, you are there. You are our God, the everlasting God. நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. So Lord, help us to live courageously, boldly, தைரியமாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ, தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, தைரியமாக கிறிஸ்துவ குறித்து வெக்கப்படாமல் நாங்கள் வாழ்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. Let us not fear men, oh Lord. For your glory we ask and pray all this. In the name of Jesus. Amen. Amen.